ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு ஒரு சில பதிவை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். கடைக்கு போனதுல இருந்து எனக்கு ஒரு சில அனுபவம் நான் கிடைச்சிருக்கேன். அதை நான் இப்போ உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கடையில போய் தைக்கிறோம் அப்படின்னா எல்லா கஸ்டமருமே நம்ம கிட்ட கொடுக்க ஆரம்பிப்பாங்க தைக்கிறதுக்கு. நம்மளுமே வாங்கி வாங்கி தச்சிருவோம். அந்த எல்லா கஸ்டமர்ல ஒரு சில கஸ்டமர் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு 5 விரலும் ஒரே மாதிரி இருக்க முடியாது, ஓகேங்களா? ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் கஸ்டமருமே ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி எண்ணத்தோடய இருப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் எனக்கும் கடைக்கு போயிட்டு ஒரு சில கஸ்டமர்னால எனக்கு அனுபவமே நிறைய வந்துருச்சு. இனிமேல் அந்த மாதிரி கஸ்டமருக்கு தைக்கவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமருக்கு தச்சுட்டு இந்த மாதிரி பிரச்சனை வரவுமே நான் அந்த கஸ்டமரை நல்லா திட்டி விட்டுட்டே அவங்களும் என்னை திட்டுனாங்க. 2 பேருக்கு திட்டுனதுக்கு பதிலுக்கு பதில் சரியா போயிடுச்சு. அதனால அந்த மாதிரி கஸ்டமருக்கு நான் தைக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறமா 2 வருஷத்துக்கு பின்னாடி இப்ப கடையில போய் தச்சுட்டு அதே அந்த வகை கஸ்டமர்னால பிரச்சனை வந்துச்சு. சரி, அதுதான் அப்படி போயிடுச்சுன்னு விட்டுட்டேன். திருப்பி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த வகை கஸ்டமர்னால இன்னைக்கு ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை பெருசா போக கிடையாது, சும்மா சாதாரணமா போனுச்சு. அதுக்கப்புறமா எனக்கே மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சிருச்சு, நம்ம எதுக்கு இனிமேல் இந்த வகை கஸ்டமருக்கு நம்ம தைக்கணும், இந்த வகை கஸ்டமர்னால தானே நம்மளுக்கு அடிக்கடி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி மைண்டுக்குள்ளேயே தச்சுக்கிட்டு இருக்கும் போதே நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். வேற ஒரு கஸ்டமருக்கு தச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா மைண்டு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த வகை கஸ்டமரை பத்தின நினப்புகள் வந்துகிட்டே இருந்தது, ஓகேங்களா? அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டுன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, என் கூட படிச்ச பொண்ணு. அவங்க பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல ஒரு டெய்லரிங் கடையில அந்த பொண்ணு தச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணுமே ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி என்னோட கடைக்கு இந்த வகை கஸ்டமருக்கு மட்டும் நீ தைக்கவே தைக்காத தீபான்னு அந்த பொண்ணு அதையே மென்ஷன் பண்ணி பேசுச்சு. நானும் நல்லா யோசித்து பார்த்து, ஓகே இது நம்மளுக்கு செட் ஆகாது, இந்த வகை கஸ்டமர்னாலதான் நம்மளுக்கு பிரச்சனை அதிகமா வருது. இனிமேல் இந்த வகை கஸ்டமர் வந்தா நம்ம இல்ல துணி நிறைய இருக்கு இப்போதைக்கு தைக்க முடியாதுன்னு நம்மளே அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எந்த வகை கஸ்டமருங்கிறத நான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ண விரும்பல. ஏன்னா இது சோசியல் மீடியாங்கிறனால இதை பத்தி நம்ம சொன்னோம்னா பிரச்சனை பெருசா வந்துடும், ஓகேங்களா? அதனால இதை பத்தி நான் சொல்லல. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி எந்த கஸ்டமர்னால பிரச்சனை வருதோ அதை நீங்களே அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்க கூட ஷேர் பண்ணி, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம எல்லாருமே லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.